ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. முருகா சித்தலி கருப்பா, உங்கள் துணையோடும் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயராஜையா ஆசியோடும் தினமும் ஒரு கிரகங்கிற மாதிரி இதுவரை 2 கிரகங்களை சொல்லியிருக்கேன். இது இன்றைக்கி 3வது கிரகம். புதன் எடுத்திருக்கேன். புதன் புத்திமான். இந்த உலகத்தில் உயிரினங்கள்லேயே நம்மளை பிரித்து காட்டக்கூடியது எதுனாக்க புத்தி, அறிவு கூர்மை, நம்ம யோசிக்கிற தன்மை. இதுதான் எல்லாத்துக்கிட்டேருந்து நம்மளை வித்தியாசமாக எடுத்து காட்டும். அந்த புத்திக்கான காரகர் புதன் பகவான். புதன் பகவான் அவர் நல்ல நிலமையில் இருந்துட்டாருனாக்க, ஒருத்தன் படிக்கணும் போகணுங்கிறதெல்லாம் படிப்பு தன்னால் வரும். அந்த காலகட்டங்களில் 7.5 சனியோ அட்டமத்து சனியோ தசா புத்தியோ உங்களை கெடுத்து உங்களை படிக்க விடாமல் பண்ணியிருந்தாலும் உங்கள் அறிவு கூர்மை இருக்குல்ல, அது உங்களை பெரிய லெவலில் கையாள வைக்கும். அது பெரிய லெவலில் கையாள வைக்கும். ஏன்னா புதன் பகவான் உங்கள் கூட இருப்பார். புதன் பகவான் உங்களை அந்த அளவுக்கு அறிவாக யோசிக்க வைப்பார். யோசித்து உங்களை பெரிய அளவுக்கு போக வைப்பார். புதன் பகவான் 1 தலையில் இருந்தாருனாக்கா அவர் திக்பலம், 1ல் 2ல் 3ல் இருக்கலாம். 4ல் அவர் சுமாரான பலம் தான். சில நேரத்தில் மனக்குழப்பங்கள் கொடுப்பார். சில நேரத்தில் படிப்பில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். 4ல் அவர் சுமாரான பலம் தான். 5லேயும் அவர் சுமாரான பலம். 6ல் இருந்தாலும் அவர் நல்லது தான் செய்வார். உங்கள் புத்தியால் எதிரியை காலி பண்ணுவார். புத்தியால் எல்லாத்தையும் வேலையில் உங்கள் புத்தி அதீத செயல்படுத்த வச்சு நல்ல பேர் வாங்க வைப்பார். அவருக்கு 7ல் இருந்தாருன்னு வச்சுக்கி, 7ல் இருந்தாருனாக்க மனைவிகிட்ட வாக்குவாதம் பண்ண வைப்பார். நண்பர்கள் கூட வாக்குவாதம் பண்ண வைப்பார். எங்கேயா இருந்தாலும் உங்களோட நோக்கம் என்ன, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவார். அதை கொண்டு வரும்போது அது மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களை பிரித்து காட்டிடும். அப்போ 8ல் அவர் இருக்கவே கூடாது. 8ல் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவார். பிரச்சனைகள் நிறையா கொடுப்பார். அதனால் 8ல் இருக்கக்கூடாது. 9ல் இருந்தால் குரு கூட சண்டையிட வைப்பார். தந்தை கூட சண்டையிட வைப்பார். அது 9லையும் இருக்கக்கூடாத ஒன்று. 10ல் இருக்கலாம். 10ல் லாபம், தொழிலில் புத்தி கூர்மை ஏற்படுத்துவார். தொழிலில் பெரிய அளவில் கொண்டு போவார். 11ல் லாபத்தை கொடுப்பார். ஆனால் 12ல் அவர் இருக்கக்கூடாது. 12ல் இருந்தாருன்னா மன நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. எல்லாத்தையும் உங்களை பேச்சாலேயே உங்களை கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் உருவாக்கும். மன நிம்மதியும் இருக்காது. மன நிம்மதி இல்லாத நிலையத்தில் உங்களால் சரியாக தூங்க முடியாது. இதுபோல் புதன் பகவான் புத்தி கூர்மையானவர். புதன் பகவான் அவர் அலிக்கிரகங்கிறாங்க. அலிக்கிரகம். அவர் ஆண் இல்லை பெண் இல்லை. ஆணாக இருந்தால் ஆணாக செயல்படுவார், பெண்ணாக இருந்தால் பெண்ணாக செயல்படுவார். அவர் ஒரு நேர்மையாளன், இளமையானவன். இளமையானவர், வீரியமானவர். உடல் உழைப்பை அதிகம் நம்ப மாட்டார். புத்தி கூர்மையை தான் அதிகம் நம்புவார். உடல் உழைப்பை விட புத்தி கூர்மை தான் ஒரு மனிதனை சிறக்க வைக்கும்னு சொல்கிறக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச புதன் பகவானை பற்றி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த ஒரு காணொளியில் கண்டிப்பாக புதன் பகவானை பற்றி இன்னும் நிறையா விரிவாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.